Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த மாதிரி இருக்கிற ஹேர், அதாவது இந்த மாதிரி இருக்கிற ஹேரை எப்படி நாம கிளியரா கட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது வெரி சிம்பிள் தான். ஒரு 2 minutes 1 minutesல பண்ணிடலாம் இந்த மாதிரி ஹேர் கட் பண்றதுங்கிறது. பாருங்க எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. இன்னொரு எந்த பேக்ரவுண்ட்ல வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா பேக்ரவுண்டை 0 பண்ணிக்கங்க எப்பவுமே. சரிங்களா? அப்புறம் ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணி கலர் ஏதோ ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிட்டு லேயரை பின்னாடி கொண்டு வந்துடுங்க. எப்பவுமே லேயர் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா அது கீழே தான் இருக்கணும். அதாவது எல்லா லேயருக்கும் கீழே இருந்ததுன்னா அது பேக்ரவுண்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம அதை கட் பண்ணலாம்? நீங்கள் ஒரு பென் டூல்ல நீங்கள் மார்க் இது டபுள் டூல் குயிக் டூலில் மேஜிக் டூல் கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து பென் டூலில் போடுறேன். ஓகேங்களா? பென் டூலில் முதல்ல கட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணுங்கள். ஷோல்டர் எல்லாமே நல்லா கிளியராக கட் பண்ணிக்கலாம். ஹேர் மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே அடிச்சுடுங்க. அப்படியே ரஃப்பாக கட் பண்ணுங்க. போதும். இங்கே வரும்போது கிளியராக நம்ம இந்த ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சிடுங்க. சரிங்களா? முடிச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் போட்டு மார்க் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் டூல் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அது செலக்ட் பண்ணினீங்கன்னா சிசியில் பார்த்தீங்கன்னா ரிஃபைன் எட்ஜ் அப்படின்னு இந்த இடத்துல காட்டும். இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து பிளாக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இங்கே வந்து கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணும், பிளாக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிளாக்குங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ரேடியஸ் அது செலக்ட் பண்ணிவிட்டு ரேடியஸுங்கிறதுல இங்கே பாயிண்ட் வந்து 9 வச்சுக்காங்க. வச்சுட்டு ப்ரஷ்ஷோட சைஸு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. சரிங்களா? வச்சுட்டு பாருங்கள் இப்படியே ரேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் ஹேர் வேணும்னா அந்த ஹேர் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே வச்சு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வந்து வச்சாச்சு. இப்போ முடிஞ்சது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிகான்மெண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 15 இருக்கும். ஆக்சுவலாக அது நியூ லேயர் வித் மாஸ்க், அதாவது இது வந்து நியூவாக இன்னொரு லேயரில் க்ரியேட் ஆகும். ஸோ 80 வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபெதர் மாதிரி தான் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபெதர் கொடுத்து பண்ணுற மாதிரி தான். ஸோ 80 வச்சுட்டு இப்போ ஓகே கொடுங்க. இப்போ இது செலக்ட் பண்ணிக்காங்க. சப்போஸ் இது இல்லைனாலுமே நீங்கள் போய் லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துக்காங்க. இது என்ன ஆகுனா இன்னொரு லேயரை க்ரியேட் ஆகி போகிறோம். ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரான ஹேர் வந்துடுச்சு. ஸோ நம்ம 1 minutesல ஈஸியாக கட் பண்ணிடலாம். வெரி வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் இது என்ன பண்ணலாம், இன்னொரு டூப்ளிகேட் லேயர் கண்ட்ரோல் ஜே போட்டுட்டு கண்ட்ரோல் இ அப்ளை பண்ணிடுங்க. கண்ட்ரோல் இனா மெர்ஜ் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தனி லேயராக க்ரியேட் ஆகி நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ எந்த பேக்ரவுண்டுக்கு வேணாலும் இது செட் ஆகும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணும்போது க்ரியேட்டிவ் வெட்டிங் ஆல்பமில் க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரிஜினல் ஹேர் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். வெரி வெரி சிம்பிள். ஸோ இன்னொரு இமேஜ் பார்க்கலாம். சரிங்களா? இன்னொரு இமேஜ் இப்போ இந்த மாதிரி கர்லி ஹேர். ஸோ இந்த மாதிரி இமேஜுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பேக்ரவுண்ட் வந்து எப்போவுமே 0ல் இருக்கும், லேயராக ஆகிடணும். சரிங்களா? டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா லேயர் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்துட்டு ஏதோ ஒரு கலர், சரிங்களா, ஏதோ ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். அதே லேயர் எப்போவுமே கொண்டு வந்துடலாம் பேக்ரவுண்டு கீழே. அதுக்கப்புறம் இந்த லேயரை நம்ம பென் டூலு இல்லாட்டி நீங்கள் மேஜிக் டூலில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. போட்டு ரஃப்பாக ஒரு ஹேர் கட் பண்ணுங்கள். ரஃப்பாக அப்படியே கொண்டு வரேன். இது எல்லாமே நான் ஃபோட்டோஷாப் பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா
ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண வருவாங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோஷாப் பிகினர்ஸ்க்கு இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம சொல்லித்தரோம். ஸோ நம்ம சேனல் முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு டூல்ஸ் மெனூஸ் எல்லாமே நம்ம எடுத்துருப்போம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டோமா? இந்த மாதிரி சப்போஸ் வந்துருச்சுன்னா அவுட் செலக்ட் பண்ணிட்டா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி அடிச்சிங்கன்னா இன்வெர்ஸ் அடிச்சிங்கன்னா போயிடும். இது மட்டும்தான் நமக்கு இப்போ செலக்டில் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும்? மார்க், அதாவது ரெக்டாங்குலர் டூல், சரிங்களா? அது செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இடத்துல ரிஃபைன் ஏஜ் அப்படின்னு வரும். அது கொடுத்துட்டு இங்கே பிளாக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல பிளாக்குங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ரேடியஸில் 9 வச்சுக்காங்க. இங்கே வச்சுட்டு அந்த ஹேர் எல்லாத்தையும் இது பண்ணுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் வேணுமோ அந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் இங்கே வந்து டிக்ளரேஷன் கலர் வச்சுட்டு ஒரு 80 கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டிங் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுவும் நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்காங்க. கண்ட்ரோல் யூ போட்டிருக்கேன், இல்லை ஹியூ சேச்சுரேஷன் தான் போட்டிருக்கேன். நான் எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாம் எனக்கு கிரேடியன்ட் கலர் வேணும் அப்படின்னா ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்கட் கலர் எடுப்போம். கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாரு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெரி சிம்பிள், ஒரு 1 மினிட்ஸில் பண்ணிடலாம். நீங்கள் ஏன் ஃபோட்டோஷாப் 7.0 சொல்லித்தரல அப்படிங்காதீங்க. நம்ம ஃபோட்டோஷாப் 7.0லுமே சொல்லித்தருவோம். அதுக்கான மெத்தேடு பார்த்தீங்கன்னா என்னங்கிறத நாளைக்கு சொல்லித்தரேன். 7.0ல் இந்த ஹேர் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்லித்தரேன். 7.0ல் பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸும் இருக்கும். அதில் 2 டூல்ஸ் தான், இந்த ரொட்டேட் பண்ணுற டூல்ஸ் மட்டும் இருக்காதுங்க, சரிங்களா? 7.0க்கும் சிசிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ரொட்டேஷன் இருக்காது. ஃபில்டரில் வந்தோம்னா கேமரா ரா ஃபில்டர் இருக்காது. மற்றபடி எல்லாமே ஓகே தான், எல்லாமே இருக்கும். 7.0 தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம். ஏன்னா அது வந்து 256 MB தான். மற்றபடி சிசி இதெல்லாம் போயிட்டிங்கன்னா அது 1 GB மேலே போயிடும். ஸோ உங்களுக்கு நான் ஹேர் கட் அதில் எப்படி இந்த மாதிரி கிளியராக ஹேர் கட் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். 7.0ல் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்கிற பட்டன் வரும். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.